அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐயா நான் படிச்சிட்டு இருக்கேன், ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கரெக்ட்டா ஒரு நண்பர்களே வந்து வரமாட்டேங்கிறாங்க. நான் ஒரு இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெருசா இல்ல. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இல்லன்னா இந்த வாரம் முழுவதுமே நீங்க வந்து குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. குரு பகவானுக்கு வந்து நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை போடுங்க. 2 நெய் விளக்குகள் ஏத்துங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த குரு பகவான வந்து அந்த சன்னதிய 7 முறை சுத்தி வாங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயமும் வந்து இதுதான். ஓகேங்களா? சூட்சுமம் வந்து இதுதான். இந்த வாரத்துல 4, 6, 8 இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள். பணவரவுகள் உங்களை தேடி வரும் இந்த நாட்கள்ல. இந்த நாட்கள்ல வந்து பிசினஸ் சம்பந்தமான விஷயம், அப்படிலாம் அந்த முக்கியமான சுப விசேஷங்கள், இது எல்லாமே வந்து இந்த நாட்கள்ல தாராளமா பண்ணலாம். பண்ணீங்கன்னா, இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். பரணி. பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒரு தொழில் பண்ணணுன்ட்டு வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், ரொம்ப நாளா. அ நான் ஒரு ஒரு அந்த அந்த பிசினஸ் வந்து ஒரு கூட்டு தொழில். ஓகேங்களா? ஒரு நண்பரோட சேர்ந்து வந்து பிசினஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, பல பேர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். அங்க பார்த்தா, அது வந்து சில பேர் வந்து பேசுறாங்க. நண்பர்கள் அதாவது நண்பர்கள் தான். ரொம்ப நாள் பழக்கம் நண்பர்கள் தான். வந்து பேசுறாங்க. பேசுனா கூட, அந்த கூட்டு தொழில் வந்து தொழில்ல வந்து ஒரு ஒரு பார்ட்னரா வர்றதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. நான் என்ன பண்றது? அப்படின்னா, பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. தினசரி பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. தினசரி பெருமாள் கோவிலுக்கு போங்க. துளசி மாலை போடுங்க. நெய் விளக்குகள் ஏத்துங்க. அந்த பெருமாள் சன்னதிய 6 முறை சுற்றி வாங்க. இது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்துல 3, 5, 7, 9 இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள். ரொம்ப முக்கியமா பார்த்துக்கோங்க. பிசினஸ் சம்பந்தமான விஷயம், இல்லன்னா வீட்ல நடக்கக்கூடிய விசேஷங்கள், இது எல்லாமே இந்த நாட்கள வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். கார்த்திகை. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து கூட்டு தொழில் பண்ணணும். எனக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு ஆஃபீஸ்ல என் கூட ஒர்க் பண்றவங்கலாம் ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டீ சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறாங்க. கரெக்ட்டான வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடைக்காம, நான் தனிமையில விடுபட்ட மாரி இருக்கேன். அப்டின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. தினசரி நரசிங்க பெருமாள் சன்னதிக்கு போங்க. அங்க போயிட்டு துளசி மாலை வாங்கி போடுங்க. 2 நெய் விளக்குகள் ஏத்துங்க. அந்த நரசிம்மர் சன்னதிய வந்து 6 முறை சுற்றி வாங்க. ஓகேங்களா? இதான் சூட்சுமமான ஒரு விஷயம். 6 முறை சுற்றி வந்து மனமுருக வழிபாடு செய்து கொண்டால், உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். இந்த வாரத்துல 3, 4, 6, 8 இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். இந்த நாட்கள வந்து தொழில் சம்பந்தமான விஷயம், மத்த எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான். இந்த நாட்கள செஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்.